ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷிம்லா மலாலியை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அல்டிமேட்டாக இருக்க போது இந்த vlog எல்லாமே. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா லாட்டஸ் கிராண்ட் ஏகேஎம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் நம்ம ரூம் எடுத்திருக்கோம். நான் Booking.com மூலிமா தான் நான் ரூம் போட்டிருந்தேன். வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரண்ட் வியூவும் உள்ளே போய் பார்த்தேன், அல்டிமேட்டாக இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இங்கேருந்து நம்ம ஷிம்லாக்கு டாய் ட்ரெயினில் போக போகிறோம் இல்லையா, அப்போது இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 300 மீட்டர் தான். தெரிதா ரோடு? சிமெண்ட் ரோடு பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் போகிற வரைக்கும் சிமெண்ட் ரோடு தான். லக்கேஜை அந்த ட்ராலியை தள்ளிக்கிட்டே போயிடலாம். ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஸோ நம்ம அழகாக விடிகாதால் கூட நம்ம போயிட்டு 5 மணி ட்ரெயின், கல்கா ட்ரெயினை கேட்ச் பண்ணலாம். ரொம்ப சுலபம், ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதுக்காக தான் இந்த ஹோட்டலை நான் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கேன். சரி வாங்க இந்த ஹோட்டலை காமிக்கிறேன். ஓகே, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கே லைட் சரி தெரியுதுங்களா தூரத்தில்? அதான் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அழகாக நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இதை புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாட்டஸ் கிராண்ட் ஏகேஎம். உள்ள நுழைஞ்ச உடனே ரொம்பவே அழகா ஒரு ரிசப்ஷன். நம்ம வர்றவங்கள உட்கார வைக்கிறதுக்கு அழகான ஒரு சோஃபா செட் போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்காக்கே இந்த டாய் ட்ரெயின் தான் ரொம்ப சூப்பரு. எவ்வளோ அழகா இருக்குல்ல? அதை விட இங்க இருக்க வார்த்தைகள், லைஃப் இஸ் எ ஜேர்னி, என்ஜாய் த ரைட், ரொம்பவே அற்புதமா இருந்தது இந்த வார்த்தைகள். ஸோ இது எல்லாரும் அவசியம் இந்த ஜேர்னி பண்ண தான் செய்யணும், வேற வழி கிடையாது. என்ஜாய் பண்ணுவோம். ரொம்பவே அழகா இருந்த இந்த ரிசப்ஷன், மேலே அந்த லைட்டிங் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி இங்க பாருங்க, அந்த காலத்துல அந்த ராந்தல் விளக்குன்னு சொல்லுவோம்ல, அது போல ஒரு விஷயங்களை ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. கியூட்டா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, ட்ரெயினால ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. வேற லெவல். ஸோ Booking.comல 8.2 வாங்கியிருக்காங்க. கெஸ்ட் ரிவ்யூவோட அவார்டு வாங்கியிருக்காங்க 2018. மேக் மை ட்ரிப்பில் 4.1, அது 5க்கு 4.1 வாங்கியிருக்காங்க. இதுதான் ரிசப்ஷன் ஏரியா, லாட்டஸ் கிராண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா. மார்னிங் வந்து நமக்கு இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் இங்கே பார்ட்டி பண்ணாலும் பார்ட்டி பண்ணிக்கலாம். நீங்கள் ரிசப்ஷனில் கேட்டு அனுமதி வாங்கிக்கணும். ரொம்பவே சூப்பராக இருக்கு இல்லை? வாங்க இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம ரூமுக்கு போவோம். எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பார்த்து ரொம்பவே நல்லா இருக்குன்றது இது வந்து எனக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான். அதனால தான் இந்த ஹோட்டலை நான் தேர்ந்தெடுத்தேன். நல்லா இருக்கு, ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராக இருக்கு. என்ன ஒன்று, படி ஏறி மேலே வரணும், இங்கே லிஃப்ட் தான் இல்லை. சரி ஓகே, ஏதாவது ஒரு மைனஸ் இருக்க தானே செய்யும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம ரூமுக்கு வந்துடலாம். அழகாக ஒரு கிங் சைஸ் பெட் இருக்கு, சூப்பரா. ஃபேனும் கொடுத்துருக்காங்க, ஏசி ப்ரொஃபஷனும் இருக்கு. நம்ம ஏசி தான் எடுத்திருந்தோம். இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் பண்ணி காஃபி சாப்பிட்ற மாதிரி. இங்கே சார்ஜிங் பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறதா ஒர்க் பண்ணிக்கலாம். டிவி யூனிட் இருக்கு. ஸோ அகைன் சொன்ன மாதிரி ஏசி. நம்ம வாஷ்ரூம் செக் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வாஷ்ரூம்ஸ் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கு. கிரேசர் எங்கப்பா? கிரேசரும் இருக்கு. தேவை தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப கிரேசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வாஷ் பேஷனும் இருக்கு. 3 ரூம் எடுத்துருங்க. ஸோ எனக்கும் மணியண்ணாவுக்கும் ஒரு ரூமு, என் கூட சதீஷ் வந்தார் இல்லையா, மொத்தம் 6 பேர் வந்தோம்ல, ஆளுக்கு 2 ரூமாக எடுத்துருக்கோம். நானும் மணியண்ணா ரூம் எடுத்துருக்கோம். மீதி இருக்கவங்க 2 பேர். இதே சேம், வேறு எந்த ரூமில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சேம் எடுத்துருக்கோம். இங்கே சும்மா ஜம்முன்னு இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா என்ன முக்கியமானதுன்னா, காத்தால் 5 மணிக்கு நீங்கள் டாய் ட்ரெயின் பிடிக்க போகிறீங்கன்னா இன்னும் 300 மீட்ரு சும்மா பொழிநடையே நடந்து போயிடலாம். எவ்வளோதான் ஸ்லோவாக நடந்தாலும் 5 நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஸோ அதனால தான் இந்த இடம் நான் பார்த்து போட்டது.
இந்த ஹோட்டலை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆனா இந்த ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு எவ்வளவு நீங்க சொல்லலன்னு நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு மாறுபடும். ஸோ பீக் சீசன் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க என்னைக்கு புக் பண்றீங்களோ அன்னைக்கு அந்த ரேட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அந்த ரேட் நீங்க எனக்கு சொல்லலை, சரிங்களா? அப்புறம் இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் இந்த கல்கா பத்தி நம்ம கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாரு. வாங்க கேட்கலாம். Hello, sir. ஹாய். So Kalka is basically a historical city. It's very popular for Kalka Shimla track, which was started in 1897. So it's about 128 years old. It's a World Heritage Site. ஓகே, யுனெஸ்கோ. Yeah, UNESCO World Heritage Site. And it's a small railway line. There's a broad gauge, there's a small gauge. This is a small gauge going from Kalka to Shimla. It has so beautiful sceneries, so beautiful mountain views, and it's very popular. Another thing is Kalka is popular for a temple. It's Kali Mata temple. காளி மாதா டெம்பிள். Yeah, the name Kalka is derived from a Kali Mata temple. The story is that Kali Mata had her footprints in Kalka, and then jumped from here to Vaishno Devi. வைஷ்ணதேவி, ஜம்மு. Jammu. Jammu, Yeah. right. So temple is built on those footprints, and there is a very historic garden called Yadvindra Gardens, which is a Mughal garden, முகல் கார்டன். which is about 5 kilometers from here. And another historic thing is the Kalka is the Pinjore, is a place where Pandavas stayed. பாண்டவாஸ். During the exile ஓகே. of 13 years, 13 years. they stayed for 1 year in Pinjore. Yes. And the Idamba temple also is Manali, right? Yes. So this is a place full of history, full of many things, full of nature, full of beauty. Okay. And it's a very small town, but it's worth visiting. Okay. So I recommend everyone from your channel to visit this city, to visit our hotel or any hotel of Kalka. Everything is nice. People are. Okay. I hope you find people are nice, Yeah. as you've seen. So visit Kalka not just because it's a transit point to Shimla, but because it has its own historic value. Okay. How many tunnels are there in going to Shimla? The railway track has 103 tunnels. 103. 103. Yeah. Oh, yeah. So there are many mountains. So tunnels were built by the Britishers to shorten the distance. Shorten the distance, okay. Between so there are 103 tunnels. Okay, super, sir. This time I see the snow. No, not in Shimla, but in Manali, sure. Manali, sure. Yeah. Okay. See, meet you. Thank you. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கல்காவை பற்றி சொல்லியிருப்பாரு. இங்கே நான் சிம்பிளாக சொல்கிறேன், இங்கிலீஷில் சொன்னதை. இங்கே கல்காவில் இருக்கக்கூடியது மிக முக்கியமானது இந்த காளி டெம்பிள் அப்படின்றாங்க. அதனால தான் இங்கே கல்காலே பேர் வந்திருக்கு. என்ன காரணம்னா, இங்கே வந்து வைஷ்ணவ தேவி நம்ம ஜம்முவில் இருக்காங்க இல்லையா, அந்த அம்மன் வந்து முதல்ல கால் பதித்த இடம் இங்கே இருக்குது. அந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸ். அது வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த காளி டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். அந்த அம்மன் கால் பதித்த இடத்த வணங்கிட்டு போங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட பேசுறது வந்து ரொம்ப அழகாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து நமக்கு வந்து இப்போ இங்கே வரச்சே மணி 9:40. நீங்கள் சம் ட்ரெயின்ஸ் டிலே ஆனால் கூட நீங்கள் 24 hours இங்கே வந்து அவங்க நமக்கு இங்கே பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த நேரமும் வரலாம். ஒரு ஃபேமிலியாக வந்தால் பயப்படாமல் இங்கே தங்கலாம். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன். இந்த ரூம் டூர் காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் வச்சுடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ்லையுமே நோட்டிஃபிகேஷன் ஆன்சரும். அடுத்த வாரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye-bye.